சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். மீண்டும் சொல்லுவோமா? பணிந்து பணிந்து குனிந்து. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சத்தமா. உங்க சத்தம் கேட்கட்டும் உங்க காதுகள். சொல்லுங்க ஐயா, அமைதியா இருக்காதீங்க. யாரும் தெரிந்த பாடல் இங்க எழுதி இருக்கிறது, இத பார்த்து சொல்லுங்க. இது ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம். ஆராதிப்பேன். மீண்டும் சொல்லுவோம், பணிந்து குனிந்து பணிந்து குனிந்து உம் பாதம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. எத்தனை பேர் உங்க கிரீடத்தை கலத்தி வைக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களா இருக்கட்டும். நீங்க பூமியில எவ்வளவு பெரிய ஆளாவும் இருந்துக்கோங்க, எல்லாத்தையும் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது நாசியில் சுவாசத்தை, நம்மளுடைய சுவாசத்தை அவர் கைகளில் வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவன். அவருக்கு இந்த பூமியில் உள்ள எல்லாமே ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தமது வார்த்தையினால் இந்த பூமியை படைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு முன்பாக நாம் எப்படி ஆராதிக்கணும்? நமக்கு ஒரு பெருமையும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்கிறது. நான் அதை சில நாட்களுக்கு முன்பாக வாசித்தேன். கர்த்தருக்கு முன்பாக. சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக. நீங்கள் தாழ்மை விடாட்டி எப்படி இருப்பீங்கன்னா அப்படியே இருப்பீங்க. யாரையோ ஆராதிக்கிற, இங்கே ஆண்டவர் இருக்கிறாருங்க. 2 பேர் 3 பேர் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னால், இவ்வளோ பேர் இருக்கும்போது அவர் எவ்வளோ பிரகாசமாக, எவ்வளோ வல்லமையோடு அவர் உலாவி கொண்டிருப்பார் தெரியுமா? உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்வதற்காக. அவர் ஏமாற்றத்தோடு போய்விடக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு இந்த 1 வாரம் நான் எவ்வளோ நன்மை செய்தேன், எவ்வளோ பாதுகாத்தேன், எவ்வளோ போஷித்தேன், எவ்வளோ தீங்கிலிருந்து, ஆபத்திலிருந்து அவங்களுக்கு தெரியாமல், நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ வியாதிகள், கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இந்த மரம் கனி கொடுக்குமா, இந்த மரம் என்ன ஆராதிக்குமா, இந்த மரம் என்ன உயர்த்துமா அப்படின்னு சொல்லி வந்து உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் கையை அப்படியே வச்சுட்டு யாரையோ ஆராதிக்கிற மாதிரி ஏதோ பாஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு இல்லை. அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். மகிழ்ச்சியோடு சொல்லணும், ஆனால் அவருக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். அவர் பெரிய தேவன். அவர் நம்மத்தில் வந்திருக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம சபையில் உலாவுறதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் அறியாத நபர், யோவான் சொல்கிறார், நீங்கள் அறியாத நபர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் அங்கதான் உயிரோடு இருக்கிறார். இயேசுவ ஜனங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா யோவான் சொல்றார், நீங்க அறியாத ஒரு நபர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கத்த வாராங்க, அதெல்லாம் நடக்குது. அதனால அதே தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் ஆராதிக்கும் போது முழு மனதோடு. எல்லாருடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. காயினும் ஆராதிக்கிறாங்க, ஆபேலும் ஆராதிக்கிறாங்க. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் உகந்த வாசனை, அந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டான்னு எழுதியிருக்கிறது. காயினும் வந்து ஆராதிச்சார், ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு தெரியும் எல்லாருடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உண்மையுள்ள இருதயத்தோடு, ஆவியோடு உண்மையோடு பிதாவை தொழுது கொள்கிறவர்களுடைய ஆராதனை. ஆவியோடு என்ன, நல்ல டங்ஸ் பேசியே ஆராதிக்கணும், ஸ்பிரிட்ல. அதுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்றதுக்கு இப்போ நேரம் கிடையாது. 1 கொரிந்தியர் 14:2, 1 கொரிந்தியர் 14:15 வசனங்கள்ல ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கும். நீங்க வாசிக்க கூட வேண்டாம். ஆவியில் ஆராதிக்கிறது அந்நிய பாஷை பேசின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் டெஃபினிஷன், வேற ஒன்றுமே கிடையாது. அதுல ஆவியோடும் உண்மையோடும் நம்ம கர்த்தர் வரும்போதே அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கணும், வாயை திறக்க ஆரம்பிக்கணும். வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு தூரம் வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்கீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. பாடலாமா? பணிந்து குனிந்து, பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து
சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுமா, பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே. பரமண்டலங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. இடைவிடாமல் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் 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 என்று சேராபீன்கள் கேராபீன்கள் ஆராதிக்கிறவர்களோடு நாங்களும் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தரே லார்ட் பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி உம் பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. பணிந்து குனிந்து பணிந்து குனிந்து பாதம் ஓரபா ஷத்தலரபா கதலரபா ஷெகதலரபா. கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. மீண்டும் ஒரு வருஷம் சொல்லுமா, பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. அப்படியே சீ கொடுங்க. இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே. சொல்லுங்க, பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. 24 மூப்பர்கள் பரலோகத்துல தங்கள் கிரீடங்களை கலற்றி ஆண்டவரை சுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அவங்களே தன்னுடைய கிரீடத்தை கலற்றி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நீங்களும் வீட்டில் தனி அறையில் பூட்டி ஆண்டவரை சாஷ்டாங்கமாக பணிந்து குனிந்து முழங்கால் போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை அப்பான்னு உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அந்த வசனத்தை திருப்பி சொல்ற, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நான் இதை சொல்றேன்னா எத்தனையோ தடவை அதை செஞ்சிட்டு இருக்கிறேன். தேவ சமூகத்தில் தாழ்த்தி விழும்போது, சாஷ்டாங்கமாய் விழும்போது, முழங்கால் படியிடும்போது கர்த்தருடைய கரம் நமக்காக செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு புதிய பாடல், நிகரில்லா ராஜ்யம் வருக. சி ஷார்ப் வச்சுக்கோங்க. அந்த ராஜ்யத்தில் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்திலே இருக்க போறோம்னு நினைச்சிட்டு அதே மேல ஆசையை வச்சிருக்கிறாங்க. ஆனா உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. நம்ம நல்ல நீடித்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா இந்த ஆசை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும். பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து வாழ ஆசை. இந்த ஆசை வரும்போது நீங்க பரிசுத்தத்தின் மேல் ஆசைப்படுறவர்களாக மாறுவீங்க. இந்த ஆசை வரும்போது ஆண்டவரோடு இணைகிறவர்களாக மாறுவீங்க. இந்த ஆசை வரும்போது நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க ஆசைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பாடலாமா? நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் வந்து மகிழ. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம், நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ஜீசஸ் உம்மோடு சேர்ந்து, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே. தூதர்களோடு ஆடி பாடி. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழனும். வருக உம் ராஜ்யம் வருக. ஜீசஸ் வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக வருக. உம் ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ. சொல்லுமா, உம்மோடு சேர்ந்து, உம்மோடு சேர்ந்து வாழ. ஓ உம்மோடு சேர்ந்து வாழ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி
நன்றி சொல்லலாமா? ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சி மேஜர் கொடுங்க. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்கள். சாரோனின் ரோஜா தெரிந்த பாடலாம், ஏற்கனவே பாடி இருக்கிறோம். ஒரு சேர்ந்து பாடு. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா இவர் பள்ளத்தாக்கின் லீலியே. சாரோனின் ரோஜா இவர் பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்த என் நேசரவர் பாதினாயிரங்களில் சிறந்தோர். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக நல்ல கைகளை தட்டி பாடுங்களே. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையிலோர், வார்த்தையில் உண்மையிலோர் வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையிலோர் வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயமிந்து உன்னை தாங்கிடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கம்பீரமாகவே ஜகத்தலரமா. ஓஹோ, பூமியின் எல்லோரும் கம்பீரமாகவே. அப்படி டீல வாசிங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சத்தத்தோடு உயர்த்துவோமா? முற்றும் அழகுறவர், அன்பில் இணையற்றவர், மதுரமாம் அவர் நேசம். நாமும் ஊற்றுண்ட பரிமளமே. சகல ஜனங்களே கர்த்தருக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், கை கொட்டி பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 47. என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர். முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர், மதுரமாம் அவர் நேசம். நாமம் முற்றுண்ட பரிமாணமே. முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர். முற்றும் அழகுள்ளவர், நேசர், அன்பில் இணையற்றவர். ஓஹோ, மதுரமாம் அவர் நேசம். நாமம் முற்றுண்ட பரிமாணமே. பூமி குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே. கம்பீரமா பாடுங்களேன். நிறைய பேர் சோர்வா பாடுறீங்க. ஓஹோ, பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்கள். சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா அவர் பள்ளத்தாக்கின் லீலியே. சாரோனின் ரோஜா அவர் பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்தர் என் நேசரவர் பாதினாயிரங்களில் சிறந்தோர். பூமியின் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே. நல்ல கைகளை தட்டிய சபாவுக்கு நன்றி சொல்லி அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இன்னொரு பாடல் பாடி ஆராதித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை நிரப்ப ஒப்பு கொடுத்தவர்களாக காலியான பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே, அந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் ஆண்டவரே.
அப்படின்னு சொல்லுகிறவர்களாக எழுமி நின்று ஆண்டவரை உயர்த்தலாமா? எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அப்பனா நம்ம எப்படி பாடணும்? இந்த உலகத்துல எல்லாரை காட்டிலும், எல்லா கடவுளை வணங்குறவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அதிக உற்சாகத்தோடு காணப்பட வேண்டும். அதான் லவோதிக்கேயா சபைக்கு யோவான் எழுதும் போது சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் அவனை வாந்தி பண்ணி போடுவேன். நம்ம அனலும் இல்லாம குளிரும் இல்லாம எப்படின்னா உற்சாகம் இல்லாம, தேவ சமூகத்துல ஒரு அனலோடு ஆவியில நிறைந்தவர்களாக இல்லாம சும்மா உட்கார்ந்தோம், பாடினோம், கேட்டோம், போனோங்கிற மாதிரி இருந்தா கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்துல உற்சாகமாக, பாடல் தெரியுதோ இல்லையோ அந்நிய பாஷை பேசி, கைகளை தட்டி, ஆவியில நிறைஞ்சி இந்த பாடலுடைய கருத்தை உணர்ந்தீர்கள் என்றால், எத்தனையோ மீட்டிங்ல நாங்க போவோம், தெரியாத பாடல், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் தான் வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால புதிய பாடல் நம்ம பாடி ஆராதிக்கணும். நிறைய புதிய பாடலாக தான் நாங்கள் பாடுறோம். ஆண்டவருக்கு புது பாட்டை பாடுங்கன்னு ஒரு வசனம் இல்லைங்க, பல வசனங்கள் காமிக்க முடியும், வேதம் முழுவதில் இருக்கு. அப்போ வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடினார்கள் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு புது பாட்டு பாடும்போது அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது, நல்லா பாடணும், நல்லா ஆவியில் நிறையணும், அந்த வார்த்தையை உணரணும். அந்த வார்த்தையை உணரும் போது, அந்த வார்த்தை உங்களோடு பேசும்போது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும். அந்த பாடலுடைய வார்த்தைகளை முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர் சொல்லும் போது எவ்வளோ என்ன நேசிச்சாரு, அவரை போல நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆள் உங்களை உண்டா? அவர் போல உங்களை அன்பு செலுத்துறதுக்கு, உங்க பலவீனங்கள்ல உங்களை தாங்கிறதுக்கு, பலவீனனை ஒதுக்காமல் பலவானாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேசருக்கு இந்த உலகத்தை எல்லா தெய்வத்தை எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, பாக்கீங்கல்ல, தெய்வம் என்று சொல்லப்படுகிற எல்லாத்தையும் ஆராதிக்கிறாங்க. ஆனா அவர்கள் ஆராதிக்கிறதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் அதிக உற்சாகமாக கர்த்தருக்கு ஆராதனையை செலுத்த வேண்டும், அதிக பக்தியோடு ஆராதனை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நாமம் உடையவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கலாமா? ஷகதல ரபா. அப்படியே அந்நிய பாஷை கொஞ்ச நேரம் பேசுங்க. ரபஹதல ரபா ஷிகதல ரபா லே ரபஹதனல ரபா. அப்படியே பேசுங்க. எல்லா கண்களை மூடி, சின்ன பையங்களாம் பிள்ளைங்களாம் கண்களை மூடி அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. ரகதல ரபா. ஒருவேளை அந்நிய பாஷை வரத ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்றால் நீங்க கேட்டா கொடுத்துருவாரு. இப்பொழுதே கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதே புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள். இப்பொழுதே ஆவியானவர் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓட செய்கிற தேவன், ஊற்றுகிற தேவன். நல்ல சத்தமா இன்னும் ஆராதிங்க, இன்னும் கர்த்தர் ஆவியோடு ஆராதிங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும் உங்களுக்குள், உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பட்டும். ரபா ஷீதா ரகா தானா லேபா ஹதா. சொல்லுங்க, வாயை திறங்க. அல்பா ஹத்தரா. கர்த்தர் உங்களை நிரப்புவார், கர்த்தர் உங்களை தொடுவார், கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்கள் நுகத்தடியை உடைப்பார். புது பலன், புது பலனால் நிரப்புவார், புதிய பலனால் நிரப்புவார். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. Yes Lord. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. Oh yes Lord. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா,
ஊற்றுங்கப்பா. சபையில எழுப்பதில் ஒன்று பண்ணுங்க. முப்பர்வாளி பரியாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாளி இருக்கிறவர்களை தீர்க்க தரிசிகளாக மாற்றுங்க ஆண்டவரே. பொழிந்திடு வல்லமை, பொழிந்திடு வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆண்டவர் அசைவாடுகிறார், உங்க மத்தியில் அசைவாடுகிறார். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் தூய்மையின் இடமசைய இடமசைய உள்ளம். எங்க உள்ள நிரம்பட்டும், எங்க இருதய நிரம்பட்டும், பரிசுத்த ஆவியினால் நிரம்பட்டும், எங்க சரீர ஆவியினால் நிரம்பட்டும். ஹோலி ஸ்பிரிட் பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே பலனடைய. பலவீனங்கள் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்க விடுதலை உண்டு. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. இவர்கள் ஒவ்வொருவரும் கனமடைய ஞானத்தின் ஆவியை ஊற்றுகிற ஆவியானவரே ஊற்றுமையா. செய்வாடு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இடமசைய உள்ளம் நிரம்ப ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. உன்னதத்திலிருந்து பலன் உண்டாவதாக. பலன் இறங்கி வரட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள உன்னதத்தின் பலன் இறங்கட்டும். உன்னதத்தின் பலன் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன் ஒவ்வொரு சரீரத்தில் உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரத்தை ஆவியானவர் தொடுவீராக. ஓ என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் வழிந்தோட நிச்சலால மூழ்கியே வேறு ஆழத்திற்குள் கொண்டு போங்கப்பா. நாங்க இவ்வளவு நாள் போகாத ஆவிக்குரிய ஆழத்திற்குள் சபையை கத்தர் கொண்டு போவீராக. ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி. ஒளிப்பிக்க உயிர்ப்பிக்கட்டும் மாறியாக அன்று ஒளிந்திட்ட ஆவியே நிரப்புங்க ஆவியானவரே. எல்லா விருப்பத்தோடு கேளுங்க ஆவியானவரே. உங்க பலன் எனக்கு வேணும், உங்க தொடுதல் எனக்கு வேணும். நீங்க என்ன நிரப்பணும், நீங்க என்ன நிரப்பணும் சொல்லுகிறவர்களை கர்த்தர் நிரப்புவார், கர்த்தர் விடுவிப்பார், பலன் தருவார். ஊற்றப்பட வேண்டுமே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருகிறவர், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர், சமாதானம் அருளுகிறவர். ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேருகிறது. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. கர்த்தருக்காக எழும்ப பண்ணுகிறார் ஆவியானவர். பரிசுத்தத்திற்காக எழும்ப பண்ணுகிறார், பரலோகத்திற்காக எழும்ப பண்ணுகிறார். தூசியை விட்டு ஆவியானவர் எழும்ப பண்ணுகிறார். உதவி செய்கிறார் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிறார் ஆவியானவர். Jesus, Jesus. Rababa hatala raba shekatala raba rakatala raba handala raba diantara reba baba baba shiara roro baba shiate de balada raba baba diara raba.
வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான, நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வெறுத்து தள்ளாமல் நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் ரெண்டு கையை உயர்த்தி என்ன அமித பாத்திரமாய் வேதத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டியாக வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. விளங்க செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓல பகதலர மரர ஷெகதரா. ஹல்லேலூயா. பவுலம் போல பேதுரு போல எங்க ஊழியர்கள் எல்லாம் எழுப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே. இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. என் நாயகர் நீங்க தான் ஆண்டவரே. Wonderful Lord. இனி நான் நல்ல ரெண்டு கையை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு என்னுடைய நாயகன். இனி நான் நல்ல நீரே என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு. எத்தனை பேர் அவர் எனக்குள்ள எப்பொழுதும் வந்து வாசம் பண்ணணும்? நமக்குள்ள இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து வரணும், பிதாவாகிய தேவன் வரணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்னென்றைக்கு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்குள் வந்து வாசம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன். கைகளை உயர்த்தி நீர் எனக்குள் வந்து வாசம் செய்யுங்க டாடி. நீர் என்னுடையவன், நான் உம்முடையவன். சொல்லுங்க, நீர் என்னுடையவர் அப்பா, நான் உம்முடையவன். நான் எனக்காக வாழ்வதற்கு அல்ல, நான் உமக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்காக எழும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக பிரகாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்த போகிறவர் நீர். இறுதி வரைக்கும் எங்களுக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் இருக்க போகிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியான வேலையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. தேவ மனிதர் மூலமாக எங்களோடு பேசுங்க. உடைய பந்தி எடுக்க போகிற ஆண்டவரே, உடைய சரீரத்தையும் உடைய இரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம், போஜனம் பண்ண போகிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்கு நன்றி. தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், மகனை நான் கொண்டு போகிறேன். கழுதை மேலே அதுக்கு தேவையான எல்லா பொருட்களை வைத்து 2 வேலையாட்களோடு ஆபிரகாம் ஒரு மலைக்கு கொண்டு போகிறார். மலை கொண்டு போய் ஈசாக்க பலி செலுத்த ரெடியாக இருக்கிறார். ஈசா கேட்குறாரு, அப்பா என்னப்பா, கட்டை இருக்குது, பலிபீடம் இருக்குது, ஆடு இல்லையப்பா அப்படின்னு கேட்குறார். அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது, ஈசாக்க ஆபிரகாம் கட்டி பலிபீடத்தில் பலியாக செலுத்துகிறதுக்கு அவர் ஆயத்தமாகிறார். அந்த நேரத்தில் நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம், ஆபிரகாம் கீழ்ப்படிதலோடு தன்னுடைய மகனை பலி செலுத்துகிறதுக்கு ஆயத்தப்படுகிறார் நம்ம நினைப்போம். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, தன்னை பலியாக செலுத்துகிறதுக்கு ஆயத்தமாகிறாரு. ஞானமுள்ள மகன் கேட்குறாரு, ஆண்டவரே அப்பா, கட்டை இருக்குது, பலிபீடத்திற்கு எரிக்கிறதுக்கு பொருட்கள் இருக்குது, ஆடு எங்கப்பான்னு கேட்குற ஒரு ஞானத்தை பெற்ற மகனுக்கு தன்னை பலியாக செலுத்த போகிறான்ற ஞானமும் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு தன்னை பலியாக செலுத்துகிறதுக்கு ஒத்துக்கொள்கிறார். அந்த பலியாக செலுத்துறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தம் அவருடைய சந்ததி என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்கப்படுது. அவருடைய சந்ததியில் ஈசாக்கு வரார். ஈசாக்கின் மூலமாக இஸ்ரவேல் என்ற ஒரு பெரு ஜனக்கூட்டம் ஆண்டவருக்காக வருது. நம்ம நிறைய நேரங்களில் ஜீவ பலியை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கணும், விட்டு கொடுக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்கணும். பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம நிறைய நேரங்களில் நிறைய சத்தியங்கள், உலக சொல்கிற சத்தியங்கள், ஒன்றை நம்பு, என்ன நம்பு. உலகம் நிறைய காரியங்கள் நமக்கு நிறைய நேரங்களில் சொல்லி கொடுக்குறது நமக்கு தெரியாமல் கற்றுக்கொள்ளுகிறோம். அதை விடாமல் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விடாமல் நம்ம அதை பிடிச்சிட்ருக்கோம். நம்ம ஜீவ பலியை ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்குறப்ப சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நிறைய நேரங்களில் பிடிச்சி நம்ம சந்ததிக்காக தான் உழைக்கிறோம். சந்ததிக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காரியங்களை செய்கிறோம், சொத்துக்களை சம்பாதிக்கிறோம். அவர்கள் அதை அனுபவிக்கணும். நீங்கள் இத்தனை நாள் ஆண்டவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்த சபைக்கு வந்த சபையோட போதனை உங்கள் சந்ததி பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஜீவ பலியாக உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை விட்டு கொடுக்கணும், சண்டைகளை விட்டு கொடுக்கணும். நம்ம ஏரியாவில் நடக்கிற விரோதங்கள், குடும்பங்களில் இருக்க விரோதங்களை விட்டு கொடுக்கணும். நம்ம நிறைய நேரங்கள் அதை விடுறதுக்கு பழகலை, அதை நம்ம சூழ்நிலை கொடுக்கல. நமக்கு இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் ஆண்டோடைய வார்த்தையாக சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் பிடிச்சிக்கொள்கிற காரியம் இப்போ அது பெரிய விஷயமா தெரியும். இந்த நேரங்களில் இன்றைக்கு நான் பிடித்து கொள்கிற விஷயம் பிரதானமாக தெரியும், எனக்கு அதுதான் முக்கியம், எனக்கு நான் தோணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒன்றுமே இல்லையே, அது ஒன்றுமே இல்லையே. நம்ம 60 வயசு ஆகிறப்ப நமக்கு தோணும், ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், தேவையே இல்லாத இத்தனை நாள் நான் பிடிச்சிட்டேனே. அன்றைக்கு ஜீவ பலியாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்.
விரோதங்களை விட்டு கொடுக்கணும், குடும்பங்களில் இருக்க விரோதங்களை விட்டு கொடுக்கணும், சபையில் இருக்க விரோதங்களை விட்டு கொடுக்கணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பொறாமைகளை விட்டு கொடுக்கணும், போட்டித்தன்மைகளை, நம்முடைய ஆண்டுடைய மகிமைக்காக இல்லாத போட்டித்தன்மையை விட்டு கொடுக்கணும், வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும். சமீபமாக நம்ம ஒரு நியூஸில் எல்லாரும் நம்ம கேட்டிருப்போம், ஜெபீமான்னு ஒருத்தங்க கிறிஸ்தவர்கள், இந்த கிரிக்கெட்டர், அவங்க என்ன பண்ணுறாங்க, செஞ்சுரி அடிக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் தான், அவங்க அப்பா போதகராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சுட்டு அங்கே போய் மைக் பிடிச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா தான் எனக்கு என்ன பண்ணார், உதவி செஞ்சார் அப்படின்றாங்க. ஏசப்பா தான் எனக்கு என்ன பண்ணார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்ற வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணார் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ மக்கள் காணும்படியாக, உலகம் காணும்படியாக அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் நான் பார்க்குற அவங்கள ஜீவ பலியாக கொடுக்குறாங்க. ஜீவ பலியாக கொடுக்குற இத்தனை வருஷம் அவங்க பெற்றுக்கொண்ட வெற்றி, கெரியர். இப்போ இந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம உலகம் தெரியும், இந்த நேரம் இந்தியாவோட பாலிட்டிக்ஸ், இந்தியாவோட அரசியல் என்ன நமக்கு தெரியும். கிறிஸ்துவர்களை எவ்வளோ அடக்குறாங்க, ஹிந்துத்தை எவ்வளோ முக்கியப்படுத்துகிறாங்கன்னு நம்ம தெரியும். ஹிடன் பாலிட்டிக்ஸ், கிரிக்கெட்டர்ஸில், அரசியலில் எல்லாமே இருக்குது. அந்த நேரங்களில் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கெரியரை ஜீவ பலியாக கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, விளையாடாமல் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறாங்க, கிரிக்கெட் இனிமேட்டு அவங்க அடுத்த வருஷம் கிரிக்கெட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஜீவ பலியாக தன்னுடைய கெரியர் தான் இத்தனை நாள் விளையாண்டு இத்தனை நாள் பயிற்சி பெற்று காலையில் எந்திரிச்சு ஓடிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, நிறைய இழந்திருப்பாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு பலியாக அவருடைய பலிபீடத்தில் வைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த நேரங்களில் நிறைய காரியங்கள், முக்கியம் நடக்கிற காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பலியாக நம்ம என்ன பண்ணணும், செலுத்தணும். அதோட வெற்றியை, அதோட ஆசீர்வாதத்தை சந்ததிகள் அனுபவிப்பாங்க. உங்களுடைய சந்ததிகள் அதை பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி என்னோட வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 21:31 நினைக்கிறேன். ஜெயமோ, விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அந்த தங்கச்சி சொல்கிறாங்க, ஐ am so tired, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். பட் ஜீசஸ், பட் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அவங்க சொல்கிறாங்க, இயேசு எனக்கு உதவி செய்தார், அவருடைய வாக்கு தத்துவம் எனக்கு அற்புதம் செய்ததுன்னு நினைச்சாங்க, சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் தன்னை இனி அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுப்பாங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் அந்த மகள் நிமித்தமாக இந்தியாவுடைய பெயர் உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மூலமாக இந்தியாவுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, நம்மூலமாக இந்தியாவுக்கு நன்மை, நம்ம இருக்கிற தெருவுக்கு நம்மூலமாக நன்மை உண்டாகணும், நம்ம இருக்கிற பட்டணத்துக்கு நம்மூலமாக நன்மை உண்டாகணும், நம்ம இருக்கிற குடும்பத்துக்கு, வீட்டுக்கு நம்மூலமாக நன்மை உண்டாகணும், நம்ம வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம், நம்ம போகிற வருகிற இடம், எல்லாவற்றிலையும் நம்மூலமாக மற்றவங்களுக்கு நன்மை. மற்றவங்ககிட்ட எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி அல்ல, நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 10 மாதங்கள் ஓடிவிட்டது, இன்னும் 60 நாட்கள் மாத்திரம் நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே எப்படி நம்ம ஆயத்தமாக இருந்தோமோ இல்லையா என்பது நமக்கு தெரியும். ஆயத்தம் இல்லாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையாக ஆயத்தமில்லாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தூக்கி தூர தள்ளிவிட்டு, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எஸ்தர் ராணி 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் அவள் ஆயத்தப்படுத்தப்பட்டாள். அப்போ
காலை நேரம் ஆயத்தமாக வேண்டிய நேரம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. காலை 1 மணி நேரமோ பல மணி நேரமோ 24 மணி நேரம் வாழ வைக்கிற தேவனுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்கிறோம்? சோதனைக்குட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஊமையே சொன்னார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கொர்நேலியு 100க்கு அதிபதி, அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணினான் என்று. அது எப்படியா ஒரு பட்டாளத்து அதிபதி எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியுமா? ஆனால் நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு ரிலேஸ் கட் ஆகாமல், தொடர்பு அற்று போகாமல் அவரோடு தொடர்பு வைத்து சோத்திரம் சோத்திரம் நன்றி நன்றி, ஆத்திரப்படுத்துகிற அநேக காரியங்கள் வந்தாலும் சோத்திரம் சோத்திரம் என்று அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசி. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார் என்று வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சிறுவயது தொடங்கியே பொல்லாததாக இருந்தது. நோவாவின் காலத்தில் அவருடைய தெருமக்கள், ஊர் மக்கள், நாட்டு மக்கள், தேச மக்கள் எல்லாரும் அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லாமல் பாவத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்னும் 2 மாதம் மாத்திரம் நமக்கு இருக்கிறது. புதிய ஆண்டை காணப்போகிறோம். எத்தனையோ பேர், எத்தனையோ பலசாலிகள் இந்த 10 மாதத்திலே மடிந்து விட்டார்கள். எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ படித்த மேதைகள் இந்த 10 மாதத்தில் அவங்க அதோட வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கும் கிருபை பாராட்டி 11ஆவது மாதத்தின் இந்த 2ஆம் நாளை காண செய்திருக்கிறார். இயேசுவுக்காக வாழ நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். அங்கே அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமும் கற்பாறையை நீரூற்று ஆக நினைச்சாரா மாற்றுகிறார் என்ற ஒரு அருமையான கண்மலை போன்ற காரியம். கற்பாறை, கண்மலையில் தண்ணீர் கிடைக்குமா? கிடைக்காது. கற்பாறையில் தண்ணீர் கிடைக்குமா? கண்மலையில் போய் ஒரு தோட்டத்தை, ஒரு மாந்தோப்பு, ஒரு தென்னந்தோப்பு, ஒரு வாழை தோட்டத்தை போட முடியுமா? கண்மலையில் கற்பாறையில் முடியாது, அது வளராது. ஆனால் கர்த்தர் அதை நினைக்கிறார், அதை தண்ணீர் தடாகமாக நீரூற்றுகளாக மாற்றுகிறார் என்று ஒரு நல்ல வார்த்தை. இந்த 11ஆவது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எது எது கண்மலை போல கற்பாறை போல இருக்கிறதோ அதெல்லாம் அவரால், தேவனால். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க. தேவனுடைய தாசன் சொன்னாங்க, சுய நம்பிக்கை அதில் இருக்கக்கூடாது. தேவன் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக கற்பாறை நீரூற்ற. இதிலேருந்து ஒன்றுமே நடக்காது, இதிலேருந்து ஒரு நன்மையும் வராது. என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்தது, இப்படி தான் என் சூழ்நிலை இருக்கும், இப்படி தான் இருக்கும். இல்லை, ஆண்டவர் எப்படியும் மாற்ற முடியும், எப்படியும் அவரால் அற்புதம் செய்ய முடியும், எப்படியும் அவரால் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இந்த சகோதரி நினைச்சதாங்க போன முறை ஒதுக்கிட்டாங்களாம். ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள்ங்கிறதுனால ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கப்பட்டு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் அவர் மூளைக்கு தள்ளை கல்லாக்குகிற தேவன்.
ஹalleluya. இன்றைக்கு நாம் ஆகாததென்று தள்ளப்படலாம். கவலைப்படாதுங்க, துக்கப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. குடும்பத்தில், சமுதாயத்தில் என்னை ஒதுக்கிட்டாங்க, கவலை நல்லதுன்னு நினைங்க. யோசேப்பு கவலைப்பட்டாரா? ஒதுக்குனதுக்காக கவலைப்பட்டாதா? தள்ளப்பட்டதுக்காக கவலைப்பட்டாரா? பாருங்க, குழியில் தள்ளினாங்க, குற்றவாளி என்று தீர்த்தாங்க. எதற்கு கவலைப்பட்டதாகினது? ஒரே ஒரு இடத்துல அவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க, நம்ம அவனை குழியில் போடுமா, அவனை கெஞ்சி கேட்டுக்கொண்டான், அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் போய் துக்கத்தோடு இருக்கிற அந்த கைதிகளை விசாரிக்கிறேன். ஏன் இன்றைக்கு நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க? 2 சுயம்பாகி என்கிற ஒரு மனிதன், ராஜாவுக்கு பலகாரங்களை செய்து கொடுக்கிறவன், நல்ல வடை, பச்சி, சம்சா எல்லாம் செய்து கொடுக்கிற, பலகாரம் செய்து கொடுக்கிற சுயம்பாகி, பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், மாதுளை ஜூஸ் கலக்கி கொடுக்கிற பானபாத்திரக்காரன், 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க, சொப்பனம் காண்கிறாங்க. அவங்க உள்ள கலங்கி இருக்குது. என்னப்பா சிறைச்சாலை வந்த இடத்துல ஒரு கெட்ட சொப்பனம் வந்துடுச்சு, ஒரு மோசமான சொப்பனம் வந்துடுச்சு, இது என்னன்னு கலங்கிக்கிட்டு இருக்கும்போது யோசேப்பு போய் விசாரிக்கிறாரு. நீங்கள் ஏன் துக்கப்படுறீங்க? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நமக்கு 1000 பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை நினைத்து நாம் கலங்காதபடி, மற்றவங்களுடைய கலக்கத்தை, எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு, எனக்கு நெருக்க வந்துட்டு, என்ன ஆகாதென்று தள்ளிட்டாங்க, என்ன ஒதுக்கிட்டாங்க, அதனால நான் இப்படி ஆயிட்டேன். அப்படி அல்ல. அப்படி வரும்போது இன்னும் நம்ம மற்றவங்களுடைய துக்கத்தை ஆற்ற, மற்றவங்களுடைய கவலையை தீர்க்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய செயல்படும்போது கர்த்தர் பார்ப்பார். என் பிள்ளைக்கு பல பிரச்சனை இருக்குது, ஆனாலும் அவன் மற்றவங்க மேலே கரிசனையோடு இருக்கிறான், மற்றவங்க மேலே நினைச்சிடான், அவங்களை குறித்த மனதுர்க்கத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுவார், நம்மளை தலையாக்குவார், நம்மளை மேலாக்குவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று சோத்திரம். இந்த டைம் அதுக்கு வாழ்க்கலாக்கு ரிப்பேராக இருக்குது, அதை வேறு மாற்றணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் டைம் இருந்தால் கொண்டு வச்சுருப்பா. கர்த்தர் எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று கர்த்தரை சோத்திரம் பண்ணி ஒரு வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு சுருக்கமாக ஒரு 20 மினிட்ஸில் பேசணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். தொடர்ந்து மீதியான நேரத்தில் இந்த முதல் பகுதியில் அருமையான கர்த்தருடைய தாசன் ஜோகன் தேவராஜா அவங்க மூலமாக கண்மலையை தண்ணீர் தடாகமாகும், கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறீர். நீர் மாற்றுகிறீர் அப்பா, நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. அது கண்மலையாயிருக்கலாம், கற்பாறையாயிருக்கலாம் ஆண்டவரே. நீர் நினைத்தால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் இறங்கினால் போதும் ஆண்டவரே, எல்லாம் மாறிவிடும், எல்லாம் சுமூகமாக மாறிவிடும் ஐயா. பெரிய பர்வதம் சமபூமியாக மாறிவிடும் ஆண்டவரே. மலை போலுள்ள பிரச்சனை பனி போல மாறிவிடும். அதற்காக உம்மை சோத்தரிக்கிறோம். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் சோத்தரிக்கலாமா? சோதரியாம் சோதரியா 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 சோதரியாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உட்காரலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நானே வாசிக்கிறேன். மைக்கில் ஏன் வாசிக்கிறேன்னு எல்லாருக்கும் கேட்கணும். வாசிக்கிற சகோதரிகளுக்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து. சமீபத்தில் ஒரு வீட்டு கூட்டத்தில் பேசின செய்தி தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் நான் எழும்பும்போதும் ஒரு பாடலை படித்து கொண்டே எழும்பினேன். அதில் இந்த செய்தியினுடைய இந்த வசனம் கடந்து வந்தது. அதனால் ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு
கொடுக்க வேண்டிய செய்தி என்பதை சோதரம் இங்கே வாசிக்கிறோம். குறைவானது என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இந்த குறைவு ஒளியவே ஒளியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பல குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் மாறாது என்று நினைக்கிறோமா? நிச்சயமாகவே ஒளிந்து போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். நிறைவானது வரணும். நிறைவான வர்றதுக்காக எதிர்பார்க்கணும். நிறைவானது குறைவானதை கொண்டே குறைவை மாற்ற நம்ம பிரயாசப்படுகிறோம். அநேக வேளையில் குறைவு மாறுறதுக்கு இன்னொரு குறைவை செய்துடுறோம். தீமை மாறுவதற்கு இன்னொரு தீமையை செய்து விடுறோம். பிரச்சனையை மாற்றுவதற்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறோம். அதுதான் நம்ம செய்கிற தவறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவானது வர வேண்டும். நிறைவானது வர்றதுக்கு என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும், விரும்பணும். நிறைவானது வரணும்னு சொல்லி ஜெபிக்கணும், உபாசிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அதற்காக ஆயத்தமாக இருக்கணும். தாவீது சொல்றார்ல, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நேர வருவாண்டவரே, ஆயத்தமாக இருப்பேன், அவசரப்படுவேன்னு சொல்லலை, காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் டைம். உம்முடைய நேரத்துக்காக, உம்முடைய கிரியைக்காக நினைச்சுவேன், காத்திருப்பேன். அநேக வேளையில் நானும் நீங்களும் என்ன செய்யறோம் என்றால், குறைவு வரும்போது அந்த குறைவு இன்னும் பெருசாகக்கூடிய ஒரு ஒரு தீமையை, வசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியைக்கு நம்மளை உட்படுத்தி விடுகிறோம். யோசிச்சு பார்த்தா, ஐயோ இந்த குறைவு மாறுறதுக்காக இந்த குறைவு இன்னும் பெருசாயிடுச்சு. காரணம் என்னன்னா, குறைவு மாறுறதுக்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்காமல், பொறுமையாக இருக்காமல், நிதானமாக இருக்காமல், ஆயத்தமாக இருக்காமல், சுத்திகரிக்கப்படாமல், கழுவப்படாமல், மனம் திரும்பாமல் இருக்கிறதுனாலே நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை. அப்போ நிறைவு வரணும்னா நமக்குள்ளாக ஒரு விருப்பம், ஆண்டவரே நிறைவானது எது? நிறைவானது எது? நிறைவானது என்றால் இயேசுதான் நிறைவுள்ளவர். இந்த உலகத்தில் இயேசுவை காட்டிலும் நிறைவுள்ள ஒன்றுமே கிடையாது. எல்லாமே 5 வகையான ஊழியர்களாக இருக்கலாம், சபை பாஸ்டராக இருக்கலாம், நானே ஏராளமான குறைவுள்ளவனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாரும் பூரணர் அல்ல. வானத்திலிருந்து விழுந்த தேவதூது மனுஷன்தான், மனுஷன் குறைவுள்ளவன் தான். அது யாராக இருக்கு? ரொம்ப படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய நிறைய தாளந்து உள்ளவங்களாக இருக்கலாம், வரம் பெற்றவங்களாக இருக்கலாம், கிருபை பெற்றவங்களாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செய்யும்? குறைவுகள் காணப்படும். குறைவுள்ளவர்கள். இயேசு ஒருத்தர் தான் பூரணம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு ஒருத்தர் தான் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவர் வர்றதுக்கு இடம் கொடுக்கணும், அவர் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது குறைவு எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். நிறைவானது எது என்றால் இயேசு நிறைவானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நிறைவுள்ளவர். இங்கே மேலே போடப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். பலமும் சொல்லப்பட்டிருக்குது, பராக்கிரமும் சொல்லப்பட்டிருக்குது. பலம் எல்லாம் சில நேரம் நம்மளை கைவிட்டுரும். பராக்கிரமா நாம் நம்புகிற சில காரியம் கைவிட்டுரும். பணம் நம்மளை கைவிட்டுரும், மனித ஆதரவு நம்மளை கைவிட்டுரும். ஆனால் கர்த்தருடையது. அண்ணன் காலேப் ஜெயக்குமார் பாஸ் ஒரு முறை சொன்னாங்க, மனுஷன் நம்மளை உயர்த்தினான்னா ஒரு அடி தான் உயர்த்த முடியும், இல்லாட்ட தோல் மேலே வச்சு கொஞ்சம் உயர்த்த முடியும். சில பெற்றோர் பிள்ளைகளை தோலில் வச்சு கொண்டு போவாங்க, தோல் மேலே போட்டு அப்பாவுடைய தலைக்கு மேலே ஒரு அடி மேலே இருக்கிற மாதிரி கொண்டு, அவ்வளோதான் முடியும் பாருங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தினார் என்றால் எட்டாத உயரத்துக்கு என்ன செய்ய முடியும்? உயர்த்தும். மனுஷன் ஒரு நேரம் உயர்த்துகிற மனுஷன் ஒரு நேரம் கீழே போட்டுருவான். ஆனால் கர்த்தர் உயர்த்தினார்னா நம்மளை நாமே கீழே போட வைப்புமே. நம்முடைய சுயம், பாவம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது தான் நம்மளை கீழே விழ வைக்குமே தவிர மிச்சப்படி கர்த்தர் நம்மளை கீழே விழ
மாட்டார். நம்மளை தூக்கி கொண்டே நினைச்சுவார், கடந்து கொண்டே போவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைவானது வரும்போது குறைவான, இயேசு நிறைவானவர், ஆவியானவர் நிறைவானவர், வேத வசனம் அவருடைய வார்த்தை நிறைவுள்ளது. நாம் வாசித்த சங்கீதத்தில் பார்க்க முடிந்தால் எல்இடி டிவியில் போடுங்க, அது சொல்கிற அந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் டிவியில் போடும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் வாசித்த 19வது சங்கீதத்தில் 7ஆம் வசனம், 7, 8, 9, 10 வசனங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த 11ஆம் வசனம் வர நம்ம வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனத்தில் 19வது சங்கீதம் 7வது வசனத்திலேருந்து 11வது வசனம். முதல்ல வேதம் என்ன, கொஞ்சம் இருங்க. முதல்ல வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று ஒரு 5 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொன்றினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 காரியம்: கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 5 போற்றலாமா? 5 காரியம். கர்த்தருடைய வேதம், 1வது கர்த்தருடைய வேதம், 2வது கர்த்தருடைய சாட்சி, 3வது கர்த்தருடைய நியாயங்கள். வசனத்தை மறுபடியும் இப்போ போட வேண்டாம், 2வது போடலாம். வசனம்தான் முதலிடம், ஆனால் உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த 5 காரியத்தை உங்களுக்கு போடும்படியாக கேட்குறேன். அது ஒருவேளை அங்கே போட முடியாட்டாலும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. முதலாவது கர்த்தருடைய வேதம், 2வது கர்த்தருடைய சாட்சி, 3வது கர்த்தருடைய நியாயங்கள், 4வது கர்த்தருடைய கற்பனை, 5வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 5 காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த 5 காரியம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. 8ஆம் வசனத்திலேயும் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது வாசித்தோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. முதலாவது அது குறைவில்லாதது, அது பரிபூர்ணம் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன். இயேசு சொன்னார், என் வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தை ஒழித்து, சகலவித கபடத்தை ஒழித்து, பொறாமைகளை ஒழித்து, வஞ்சகங்களை புறங்கூறுதலை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய பரிசுத்த வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். இப்போ இந்த வேதம் என்னதான்? ஞானப்பால். சில நேரம் தாய்மார் பால் கூட பிள்ளைக்கு தீமை விளைவிச்சு. எப்படின்னா, பிள்ளை பால் கொடுக்குற தாய் மாம்பழம் ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா சில நேரம் பிள்ளைக்கு மந்தம் பிடிக்குமாங்க. பரோட்டா ரொம்ப, என் பிள்ளைகளுக்கு எஸ்ஸருக்கு சொல்லிடுவேன், பரோட்டாலாம் வாங்கி கொடுக்காங்கம்மா. ஏன்பா? அதானப்பா நல்லா பிடிக்கும்ண்டு. ஏம்மா அது சாப்பிட்டா உன் பிள்ளைக்கு பாதிப்பு ஆகுமா, அதனால் கொஞ்சமாக என்னது பேருக்கு டேஸ்ட்டுக்கு சார். ஐயா கோப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பாருங்கள், சில நேரம்
பெற்றோர் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது பிள்ளைக்கு தாய்க்கு காய்ச்சல் அடித்தா அது பிள்ளைக்கு என்னது. அதனால் சொல்லுவாங்க தாய்மார்கள் காய்ச்சல் ஏதாவது பலனை இப்போ நீங்கள் பால் கொடுக்காதுங்க, புட்டிப்பால் என்ன செய்யுங்க, அமுல் மில்க் கொடுங்க, மற்ற மில்க் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது கூட என்னச்சுன்னா சில நேரம் தாய்ப்பால் தான் ஊட்டச்சத்து, நல்ல பலன், அதில் தான் எல்லா வைட்டமின் இருக்குது. ஆனால் தாய்ப்பாலை கொடுத்து தான் பிள்ளைகளை வளர்க்கணும். சில நேரம் அது கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஆனால் வேத வசனம் தான் களங்கமில்லாத ஞானப்பால், திருவசனமாகிய நீங்கள் வளரும்படி. இன்றைக்கு சிலர் நீங்கள் வளர்றதுக்கு பணம் இருந்தால் நல்லா வளர்ந்துடலாம், நல்ல ஒரு தொழில் இருந்தால் வளர்ந்துடலாம், நல்ல உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தால் இல்லை. ஆண்டவர் சொல்ல நீங்கள் வளரணுமா, if you want to grow you must have deep thirst in the word of God. நீங்கள் வளர வேண்டுமா, வேத வசனத்தில் ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அண்ணன் வர்கீஸ் அண்ணன் போன 2 வாரத்துக்கு முன்பதாக சொன்னாங்க, வசனத்தை தியானிக்க அபிஷேகம் பெருகும். எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் புதிய ஏற்பாடு அப்படியே முழுமையாக வாசித்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவங்க ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து வாசிக்கிறது முக்கியம் அல்ல, வாசித்து அதை தியானிக்கணும். காலையில் 5 அதிகாரம் பைபிள் படிக்கிறோமா, அதை என்னச்சுனோம் தியானித்து பார்க்கணும். சாயங்காலம் மறந்துடக்கூடாது. மத்தியானம் ஒரு இடம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், சாயங்காலம் ஒரு இடம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், இரவில் ஒரு இடம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். என்ன வாசித்தோம், என்ன ஆண்டவர் பேசினார், அதில் ஆண்டவரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய கிரியை எப்படி அவர் செயல்படுகிறார், எப்படி ஆண்டவர் யார் யாருக்கு எப்படி கிரியை செய்தார், யார் யாருக்கு யாரை எப்படி உயர்த்தினார், யார் யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கோபப்பட்டார், இதெல்லாம் தியானித்து பார்க்கணும். ஏதோ கேலண்டரை பார்த்து ஒரு வசனத்தை பார்த்து அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு வசனத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை எதில் இருக்கிறது? 10 மாதம் ஓடிவிட்டது, இன்னும் 60 நாட்கள் மீதியாக இருக்கிறது. எவ்வளோ வேதத்தை வாசித்து இருக்கிறோம், எவ்வளோ நேரம் டிவியை பார்த்தோம், பேப்பரை பார்த்தோம், வெளியே போய் சும்மா பேசி நேரத்தை கழிச்சோம். தேவையில்லாத அலுவல்களிலே நம்முடைய நேரம் போய்விட்டது. சற்று யோசித்து பார்ப்போம். நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை என்ன செய்யுங்க, ஆண்டவர் சொல்ற காலத்தை புரோஜனப்படுத்தணும். மோசே சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எங்கள் நேரத்தை எண்ணும் அறிவை எங்களுக்கு போது. ஒரு நேரம் பேச்சுனா வராது. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைக்கலன்னா அடுத்தாப்புல காலங்கள் போய்விடும். ஐயோ, வாலிப பிராயத்தை நான் ஜெபிக்காமல் விட்டுட்டேன், வாலிப பிராயத்தில் வேதத்தை தியானிக்காமல் விட்டுட்டேன். பிற்காலம் அருமையான வாலிபத்தில், சிறு வயதில், வாலிப பிராயத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிச்சிட்டோன்னா நம்முடைய அடுத்த பிராயம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மகிமையாக இருக்கும். வாலிப பிராயத்தை நம்ம உலகத்துக்காக, மாம்ச இச்சைகளுக்காக, கண்களின் இச்சைக்காக நாம் செலவழித்து விட்டோம் என்றால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? நமக்கு அவமானமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும், நிந்தையாக இருக்கும், நினச்ச காரியம் நடக்காது, நாம் வாஞ்சித்தது விரும்பினது நினைச்சியாது நடக்காது. ஹல்லேலூயா. வசனத்தை தியானிக்கிறவர்களாக மாறணும். 1ஆம் சங்கீதத்தில் யார் கனிதரும் மரமாக இருப்பாங்க? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கனிதரும் மரமாக யார் இருப்பாங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 150 சங்கீதத்தில் பாக்கியவான் முதல்ல வர்றது என்னது? 1ஆம் யாருக்கு பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில். இது களங்கமில்லாத ஞானப்பா. அதனால்தான் 19ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அங்கே வாசிக்கிறோம் 7ஆம் வசனம், 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதம்னு தான் குறைவில்லாதது. வேத வசனத்தில் குறைவில்லை.
ஒரு நாஸ்திகர், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர் இந்த வேதத்தை வாசித்தாராம். இதில் ஏதாவது குறைவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இதை பைபிளை கொண்டாண்டு கடைசியில் அவர் சொன்னாராம், இந்த வேதம் சத்தியம், என்னுடைய நினைவு, நான் நினச்ச நினைவு தான் தப்பே தவிர இந்த வேதத்தில் என்னால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சாட்சி சொன்னார் என்று நான் ஒரு கம்யூனிசவாதி சொன்னதை நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் எப்படியா குறைவற்றதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் இந்த வேதத்துக்காக கையில் ஆண்டவர் கொடுத்த இந்த வேதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் முன்னால் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க, மேலே இருக்கிற இந்த வேதத்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, குறைவற்றது, நிறைவான இந்த வசனம் நம் வாழ்க்கையில் வர 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 இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய குறைவு ஒளிந்து போகும். சோத்திரியம் சோத்திரியம் சோத்திரியம். கடந்த முறை பல முறை நாம் கேட்டோம், பாலியாங்கிசோ அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த டிபி வியாதி வந்து 2 நுரையீரல்களை அரித்து அது ஒரு கூடாக மாறி, அந்த நுரையீரல் தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு மூச்சை இழுக்கிறோம்ல, மூச்சை உள்ளே இழுக்கவும் வெளியே விடவும் இந்த நுரையீரல் நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கொரோனா வந்திருக்கும்போது சொல்லுவாங்க, நல்லா மூச்சையை எடுங்க, நல்லா எச்சை உழுங்குங்க, அப்படிலாம் கற்றுக் கொடுத்தாங்க. பாருங்கள், அந்த மூச்சு பாருங்கள், இந்த நுரையீரல் அவருக்கு டிபி வியாதினால் அரித்து மரண நாள் குறிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பினார். இந்த புதிய ஏற்பாடு அவர் கொடுக்கப்பட்டது. இதை வாசித்தார், இதை நேசித்தார், இதை தியானித்தார். அதை வாசிக்க வாசிக்க அந்த அந்த வியாதி, இந்த வசனமே அந்த சயரோக வியாதியை, அந்த டிபி வியாதியை குணமாக்கி அவருடைய 2 நுரையீரல் நல்ல புது பலன் அடைந்து 75-80 ஆண்டுகள் வாழ்ந்து தென்கொரியாவில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வரக்கூடிய ஒரு பெரிய சபையை கட்டி அவர் ஊழியம் செய்தார். அவரை நான் நேருக்கு நேர் பார்த்திருக்கிறேன், அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் பிசாசு அவருக்கு வியாதியை கொடுத்து அழிக்க பார்த்தான். நிறைவான வசனம் அவருக்கு முதல் 2 முறை அதை தூக்கி எறிஞ்சு விட்டார், தெரியாததுனாலே, அறியாதனா. 3வது முறை அவரை தேடி ஆத்தும பாரத்தோடு அது அவங்க கொடுக்க போனவங்களும் என்ன, இவர் 2 முறை வெறுத்துட்டார், இவருக்கு போய் கொடுக்கலாமா, இவர் சாகட்டும், அவர் தான் வசனத்தை விரும்பலையே அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த ஒரு பாலியாங்கிசோ மூலமாக லட்சமான மக்கள் தென்கொரியா இயேசுவை அறிவதற்கு காரணம் என்னென்றால் அந்த சகோதரியுடைய ஆத்தும பாரம். கண்ணீரோடு ஜெபித்தாங்க, இவன் சாக போறான், இவனுக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணுங்கிற ஆத்தும பாரம், கிறிஸ்துவின் அன்பு அவங்களை நெருக்கி ஏவுனதுனால போய் சொன்னாங்க. ஏன் சபையில் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க, 6 நாள் வேலை பார்க்குறாங்க, 7வது நாள் அவங்கள ரெஸ்ட் எடுக்கிற நாள், 6 நாள் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 3:30 மணிக்கு வந்து ஜெர்மனி ஆயத்தமாகி வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க. காரணம் என்ன? வீட்டில் அன்றைக்கு ஒரு நாள் இருந்து தூங்க முடியாதா? வீட்டில் இருந்து மனைவி பிள்ளைகளை கூட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாத செய்யலாம். அதெல்லாம் வெறுத்துட்டு அனித்தியமான பாவ மோசையை குறித்து வாசிக்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, மரணத்தை வச்சிருக்கிறாரு, ஜீவனை வச்சிருக்கிறாரு, மரணத்தை வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், சாபத்தை வச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ள நம்முடைய வேலை. அருமையான ஆண்டு பாருங்க, அந்த சகோதரி போய் ஆத்தும பாரத்தோடு புதிய ஏற்பாடை கொடுத்ததுனால்தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். என்னன்னையும் போயிட்டு போறான், அவங்கவுங்கள ஆண்டவர் தேடி அவங்கவுங்க ரட்சிக்கப்படட்டும். நம்ம ஏதாவது தெரியும், we must do something for the glory of God. தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக நாம் எதையாவது செய்து ஆக வேண்டும். 10 மாதங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு பெரிய காரியம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்வார். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், நம் ஆண்டவருடைய வேலையில் என்ன நேரத்தை செலவழிக்கிறோமா, பணத்தை செலவழிக்கிறோமா, பலத்தை செலவழிக்கிறோமா, அதை ஆண்டவர் பார்ப்பார்.
நான் என் பிள்ளைக்கா ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டோடைய சிலுவையிலே பிற்கப்பட்ட அவருடைய மாம்சத்தை புசிக்க போகிறோம். சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். நான் என் பிள்ளைக்காக என் ரத்தத்தை சிந்திருக்க ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஒரு தேவதூதனை அனுப்பி நீ போய் மரிப்பா என்று சொல்லியிருக்கலாம். அல்ல, அவரே இந்த உலகத்துக்கு இந்த வந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார், நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். 6 மணி நேரம் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டாரே. எத்தனை கிரியை, எத்தனை காரியத்தை எனக்காக, இந்த நீசனுக்காக, இந்த துரோகிக்காக, பாவிக்காக, எனக்காக எத்தனை காரியத்தை இயேசு செய்திருக்கிறார், உங்களுக்காக செய்திருக்கிறாரே. அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நேரம் எப்படி செலவாகி கொண்டிருக்கிறது? நம்முடைய பணம் எதற்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்முடைய காலங்கள் எதற்காக செய்வோம்? ஆண்டவருக்காக செய்கிறோமா? எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று பவுல் மூலமாக ஆவியை எது செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்கு குறைவாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து விட்டார். ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவருடைய நாமம் மகிமை குறைச்சல் ஆகிறதுக்கு ஏதுவாக என் வாழ்க்கையில் இது நடக்கிறதுக்கு இதை பேசிட்டேன், இதை செய்துட்டேன், இதை சிந்திச்சிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவர், இதெல்லாம் உடைய நாம மகிமை குறைச்சலுக்காக செய்து விட்டேன் என்று ஆண்டவருடைய மனம் திரும்ப வேண்டும். இது ஒன்றில் எனக்கு நேரம் ஆயிடுச்சு. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் என்னதான் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிற வசனம் இல்லாட்டா ஆத்துமாவில் ஜீவன் உண்டாகாது. நம்முடைய ஆத்துமா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆத்துமா வாழ்கிறதுக்காக, மற்ற வாழ்க்கைக்காக நீங்கள் பிரயாசப்படவே வேண்டாம். மற்ற எதுக்காக நீங்கள் கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தேவைக்கேற்ற மாதிரி நிச்சயமாக நமக்கு தருவார். ஆத்துமா வாழணும். காயுவை பார்த்து 3 யோவான் 2ஆம் வசனத்தில் அவனை பார்த்து அப்போஸ்தலனாகிய யோவான் பிரியமானவனே அப்படிங்கிறார். நானும் நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் நினைச்சினோம் பிரியமானவனே என்று நினைச்சினோம் காணப்படணும். போன மாதத்தில் நானும் தம்பி ஜான்சனும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்கள கோயில்பட்டிக்கு வந்திருந்தாங்க, பார்க்க போயிருந்தோம். அப்போ முழங்கால் படிட்டோடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை அவங்க சொன்ன வார்த்தையின்படி நான் வாழணும். சொன்ன உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கர்த்தர் உன்னை மேலே அன்பாக இருக்கிற ஒரு காரியத்தை சொன்னாங்க. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். அவங்க சொன்ன உடனே தலையில் கை வச்சோன்னு இதைத்தான் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, அவங்க சொன்னபடியே நான் நினச்சினோம் இருக்கணும்னு சொல்லி. அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும், பிரியமானவனே என்று நம்மளை அழைக்கணும், உண்மையுள்ளவனே என்று அழைக்கணும், உத்தமியே என்று அழைக்கணும், குணசாலியே என்று அழைக்கணும், என் பிரியமே என்று அழைக்கணும், என் ரூபவதியே என்று அழைக்கணும், உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் நம்மளை அழைக்கணும். அப்படிப்பட்ட சத்தத்தை ஆண்டவரிடத்தில் நினைச்சணும் நாம் கேட்க வேண்டியதில்லை. மனுஷன் நம்மளை உயர்த்தலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அது நமக்கு தூரமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு பார்த்து சொல்லணும், அவருடைய பார்வையில் பிரியமானவர்களாக இருக்கணும். காயுவை பார்த்து ஆவியானவர் சொல்ற, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அந்த ஆத்துமா வாழணும்னா வசனத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும், வசனத்தோடு நாம் கலந்திருக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும், வசனத்தை பருக வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை அறிக்கை பண்ண வேண்டும். இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. என் வேதத்தை மறந்தால் நான் நினச்சிவேன் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ என்ன மறந்துட்ட? என் வேதத்தை மறந்துட்ட, என் வசனத்தை மறந்துட்ட, என் நியாயத்தை மறந்து. இங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று 5 காரியங்களை நாம் பார்த்து ஒவ்வொன்று மூலமாக என்ன நடக்குதான்? கர்த்தருடைய வேதத்தினாலே அது நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனம் 2வது, கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருடைய சாட்சி அது உண்மை. கர்த்தருடைய சாட்சினா என்ன? கர்த்தர் யார்,
அவர் எப்படிப்பட்டவர், சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க முயற்சி எடுத்தான், பிரயாசப்பட்டான், மரத்தில் ஏறினான், காத்திருந்தான். இயேசுவை பார்க்க பிரயாசம். இன்னைக்கு இயேசு நம்ம நிறைவான இயேசு வர வேண்டும், அவருடைய வார்த்தை வர வேண்டும், அவருடைய பிரசன்னம் வர வேண்டும், அவருடைய சமூகம் வர வேண்டும். நிறைவானது வரும்போது என்ன செய்யும்? குறைவான அநேக வேளை நம்ம நிறைவானது வர்றதுக்கு இடம் கொடுப்பதில்லை, விரும்புவதில்லை, அதற்காக பிரயாசப்படுவதில்லை. நிறைவான இயேசு ஆண்டவரே, அவர் வரும்போது எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் அதை மாற்றி போட அவர் வல்லவர். கானா கல்யாண வீட்டில் இயேசு வந்தபடினால தான் தண்ணீர் திராட்சரசமாக மாறி, ருசி இல்லாத தண்ணீர், நிறமில்லாத தண்ணீர், மனமில்லாத தண்ணீர் என்னது, அது ருசியான, மனமான, ருசியான, நல்ல சத்தான திராட்சரசமாக மாறின அற்பமான தண்ணீர் தான், சாதாரண தண்ணீர் தான். ஆனால் இயேசு வந்தார். மரியாள் அம்மா சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரு அதன்படி செய்யுங்கள். திராட்சரசம், அங்கே 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனால் இயேசு வந்தபடினால தான். ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம், இயேசு மாத்திரம் வராமல் இருந்திருப்பாருன்றா ஒன்றும் நடந்திருக்காது. நம்ம வாழ்க்கையில் இயேசு வரணும். நிறையா குறைவு இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு, ஆத்துமாவிலே குறைவு, சரீரத்தில் குறைவு, தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவு, குடும்பத்தில் குறைவு, பொருளாதார குறைவு, சமாதான குறைவு, சௌக்கிய குறைவு, நிம்மதி குறைவு, பல குறைவு இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், நிறைவான எனக்கு இடங்கொடு மகனே, நிறைவான எனக்கு இடங்கொடு மகளே, நீ என்னை ஒதுக்கி வைக்காத, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை கனம் பண்ணணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் வர்றதுக்கு இடம் கொடுக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குறைவாக இருக்கலாம், நீண்ட கால குறைவாக இருக்கலாம், மனிதரால் தீர்க்கப்பட முடியாத குறைவாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நான் மாற்றி போடுவேன், அதை நீக்கி போடுவேன். எப்பொழுது என்றால் நிறைவான கர்த்தருக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு வந்த கல்யாண வீட்டுக்கு நினைச்சாங்க, வருந்தி அழைத்திருந்தாங்க, விரும்பி அழைத்திருந்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இயேசு எப்பொழுது இருக்கணும், நம்முடைய வீட்டுக்குள்ளாக இயேசு எப்பொழுதும் உலாவணும், நம்முடைய சபைக்குள்ளாக இயேசு எப்பொழுதும் உலாவணும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் குறைவை மாற்றி, இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் குறைவு மாறினது. பேதுரு பாருங்க, அவனுடைய படகுல ஒரு மீன் இல்லை, அவனுடைய வலைகளில் ஒரு மீன் இல்லை. வேதனையோடு கவலையோடு வலையை அலசிக்கும். இயேசு அவனுடைய படகுல ஏறினார், அவ்வளவுதான். ஆண்டவருடைய கேட்குறார், உன் படகை தாப்பா, நான் பிரசங்கம். உடனே ஆண்டவருக்கு தான் படகை கொடுக்குறான். இயேசு நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணி முடித்தவொடனே பேதுருடைய சொன்னி ஆழத்தில் தள்ளி கொண்டு போயிடுச்சு, வலையை போடு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்று ஆகப்படலை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். பாருங்க, எங்கெங்களோ இல்லை விலை உயர்ந்த மீன்கள், நல்ல நல்ல மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் எல்லாருடைய வலைகளை வந்து சில மீனை தூக்கி தூர போட்டுருவாங்க, இதெல்லாம் கோழி தீவனத்துக்கு, இது உரத்துக்கு ஆகுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்ட மீனெல்லாம் எல்லாம் சொல்லிட்டார், எல்லாம் பேதுரு படகுக்கு போ, எல்லாம் அவன் வலையில் விழுண்டு. இதுக்கு முன்னால் அவன் பல மணி நேரம் காத்திருந்து வலையை இழுத்து கொஞ்சம் மீனை பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுத்ததுனால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய வலையை தேடி மீன்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. இவன் மீனை தேடி தேடி போன பேதுரு இயேசுவுக்கு இடம் கொடுத்ததுனால, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எல்லா மீன்களும் இவனை தேடி வந்தது. நம்மை விட்டு அநேக காரியங்கள் போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை நாம் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நம் உள்ளத்தில் வைக்க வைக்க வைக்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவரை மகிமைப்படுத்த இழந்து போன எல்லாம் நம்ம வாழ்க்கை நிச்சயம் திரும்பி வர நேரம் இல்லை. கண்களை மூடலாமா? கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் போக வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. இன்று காலையில் எழும்பும்போது ஒரு பாடலை பாடிக்கொண்டே எழும்பினேன். கூப்பிடு நீ குறைவெல்லாம் நிறைவாக்குவார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இந்த சரணத்தை பாடிக்கிட்டு தான் காலையில் எழும்பினேன்.
உடனே நினச்ச இந்த செய்தி தான் கொடுப்பது தேவ சித்தம் என்பதை நான் நிச்சயித்து கொண்டேன். இந்த சரணத்தை பாடி